கர்த்தர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ அப்படிம்பாங்க. அவர் எங்க சோதிக்கிறார்? அவர்லாம் நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சார்னா யோபு மாதிரி போயிடுவோம். இதே மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிறோம். கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறது இல்லை. வசனம் தெளிவா சொல்லி, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆண்டவர் சோதிக்கிறது இல்ல. அவர் ஒரு ரூட்டு காட்டுறாரு, அந்த ரூட்ல போகாம வேற ரூட்ல போனா நம்ம ரூட்டுக்கு திருப்பறதுக்கு சில வேலைகளை செய்வாரு. அதுக்கு பேரு சோதனை. நான் சொல்றேன், அவர் சொல்ற ரூட்லயே போயிட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே நடக்காது. கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துருவாரு. நம்மளாதான் போய் தேடி பிடிச்சி எதையாவது ரொம்ப விலை கொடுத்து வாங்கிறது. அப்போ தாவீதை கொண்டு வந்தது போலதான் உங்களையும் இப்ப கொண்டாந்து இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறாரு. உங்க ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி உங்களை ராஜாவாக உட்கார வைக்க ஆசைப்படுகிறார். இதுல தாவீது எடுத்த உடனே கோலியாத்தை ஜெயிச்சிட்டானான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பிரச்சனையை தாண்டி வந்துதான் அவன் ஜெயிச்சிருக்கிறான். கோலியாத்தை